இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். இந்த நடைபயண கூட்டம் 100 நாட்கள் என்னுடைய நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். இந்த நடைபயணம் ஏதோ சும்மா விளம்பரத்துக்கு நான் பண்ணல, ஓட்டுக்காகவும் நான் இங்க வரல. ஒரு மாற்றம் வர வேண்டும், தமிழ்நாட்டிலே ஒரு அரசியல் மாற்றம் வர வேண்டும், கொடுங்கோல் ஊழல் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும், தமிழ்நாட்டை மீட்டெடுக்க வேண்டும், இளைஞர்களை மீட்டெடுக்க வேண்டும், விவசாயிகளை மகிழ்ச்சியாக இருக்கின்ற ஒரு சூழல் உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். தமிழ்நாடு முழுவதும் சென்று மக்களை சந்தித்து உங்கள் உரிமைகளை மீட்டெடுக்க வரைய தந்து இப்பொழுது புவனகிரி, கடலூர் மாவட்டம் புவனகிரி நகரிலே இந்த எழுச்சிமிக்க நடைபயணம் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து இதை நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட செயலாளர் என்னுடைய அருமை தம்பி செல்வ மகேஷ் அவர்களுக்கும், மாவட்ட தலைவர் கலையரசன் அவர்களுக்கும், நம் கட்சியின் பொருளாளர் மரியாதைக்குரிய அருமை சகோதரி திலகபாமா அவர்களுக்கும், விரிவை வள்ளல் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய மருத்துவர் ஆர்ஜி அவர்கள், தலைமை நிலை செயலாளர் பேராசிரியர் செல்வகுமார் அவர்கள், மகராசன் சுகாதாரத்துறையில் ஒரு புதிய முயற்சியை செய்திருக்கிறார். இதோ முன்னேற்றத்திலே இதே போராளிகளின் தலைவர் ஒவ்வொரு பகுதிகளை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, வணிகப் பெருமக்களே, இதோ நம்மிடத்திலே உரிமைகளை மீட்க, தலைமுறை காக்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், இளைஞர்களுடைய எழுச்சி நாயகன் மருத்துவர் லட்சோபலட்ச உயிர்களை காத்திட்ட அன்புமணி ராமதாஸ் தலைவரை காக்க, உரிமை மீட்க நடவடிக்கை மேற்கொண்டு வந்திருக்கிறார்கள். அருமை பெருமைமிக்க தாய்மார்களே, புவனகிரியிலே மழையோடு இங்கே வருகை தந்திருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், இளைஞர்களுடைய இலட்சி நாயகன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வருகிறார். அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, கடந்த ஜூலை 25 வீட்டிருக்கின்ற முருகன் வீட்டிற்கு திருப்பதியிலே தொடங்கிய அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் புவனகிரியிலே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், இளைஞர்களுடைய இலட்சி நாயகன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இங்கே வந்து திமுக அரசை அகற்றுவதற்காக பயிரும்
வெற்றியை அழுத்தி நல்லாட்சி அமைக்கிற இந்த மக்களை